பெரியவங்க அவங்களே பக்குவமா பேசுறப்ப நீ எதுக்கு அவசரப்படுற? மத்தவங்க மனசு சின்னதா கூட கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவ நீ. ஆனா நீ எதையும் மனசுல வச்சுக்கிட்டு உன்னோட குணத்தை விட்டுட்டு வேற ஒருத்தையா நீ பேசிட்டு இருக்க. உனக்குள்ள இருக்கிற பிரச்சனைய நீ சபையில வச்சாதான் அந்த பிரச்சனை சரியாகும். உன் பிரச்சனையை நீ உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதுக்கான காரணத்தை மட்டும் நீ சொல்லிட்டு இருக்க. தேவையில்லாம வார்த்தையை விடாத. இத பாரு, உன் வாழ்க்கையை தேவையில்லாம சிக்கலாக்கிக்காத. என் வாழ்க்கையை பத்தி யோசிக்க கூடிய நிலைமையில நான் இல்ல. என் குடும்பம் தான் எனக்கு முக்கியம். அப்போ என் பிள்ளையோட வாழ்க்கை எனக்கு என் பிள்ளையோட வாழ்க்கை முக்கியம் இல்லையா? எனக்கு என் குடும்பம் முக்கியம் இல்லையா? மூணு மாசத்துல என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கலன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு கல்யாணமே நடக்காதுன்னு ஜோசியர் சொன்னதை கேட்டுட்டு பரவாயில்ல போனா போகட்டும்னு என்னால இருக்க முடியாது. என் பிள்ளையோட வாழ்க்கைக்கு கேள்விக்குறியா நிக்கிற பிரச்சனைக்கு எனக்கு பதில் தெரிஞ்சாகணும். நீங்க என்ன சொன்னாலும் எவ்வளவு கேட்டாலும் என் பதில் ஒன்னே ஒண்ணுதான். 3 மாசத்துல கல்யாணம் ஆகலன்னா உங்க பிள்ளையோட வாழ்க்கை அழிஞ்சிரும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த நிர்பந்தத்துக்கு யார் உங்களுக்கு ஒத்து வராங்களோ அந்த மாதிரி ஒரு பொண்ணா பார்த்து உங்க பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. ஆனந்தி, என்ன பேசுறேன்னு யோசிச்சுதான் பேசுறியா? நான் யோசிச்சு தெளிவாதான் பேசிட்டு இருக்கிறேன். என் மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்லிட்டு இருக்கிறேன்.